வணக்கம் ஆசிரியர் தலைமைகளே. இன்றைக்கி நாம் கூகுள் நோட்புக் எல்எம்மில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், கூகுள் சர்ச்சில் போய் கூகுள் நோட்புக் எல்எம் அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். பாருங்கள், ஃபஸ்ட்லேயே வந்துச்சு. வந்த உடனே இதில் பாருங்கள், ஃபஸ்ட் இருக்கு பாருங்கள், கூகுள் நோட்புக் எல்எம். அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா அதோட ஹோம் பேஜுக்கு போகும். கீழே இருக்கு பாருங்கள், ட்ரை நோட்புக் எல்எம். இதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு கூகுள் அக்கௌண்ட்டு தான். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நான் ஏற்கனவே சைன்இன் பண்ணி வச்சுருக்கிறேன், அதனால என்னுடைய பேஜ் இங்கே டிஸ்பிளே வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அதோட ஹோம் பேஜ் இருக்கும். இப்போ ஏற்கனவே நான் பண்ணதெல்லாம் இங்கே இருக்குது. தள்ளி போடும் பழக்கத்தை, இது எல்லாமே நிறையா இருக்குது. இந்த கூகுள் நோட்புக் எல்எம்மில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், க்ரியேட் நியூ கொடுக்க போகிறேன். கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு காட்டும். பாருங்கள், இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள். நம்பர் 1, ஆடியோ க்ரியேட் பண்ணலாம். ஆடியோ க்ரியேஷன் என்ன சார்னா ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். 2 பேர் பேசுகிறது மாதிரி இருக்கும், உரையாடல் வடிவத்தில் இருக்கிறது பேர் தான் ஆடியோ ஓவர்வியூ அப்படின்னு சொல்கிறது. இது நம்பர் 1. நம்பர் 2, நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை ஸ்லைட் ஷோவாக மாற்றுறது ஸ்லைட் டெஸ்க். இது 2வது ஆப்ஷன். 3வது வசதி, வீடியோ. நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் வீடியோ ஓவர்வியூ. 4வது ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னா மைண்ட் மேப். நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ, என்ன கான்செப்ட் கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணி கொடுப்போம். பிரமாதமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 10 பக்கம் அல்லது 20 பக்கம் ஒரு நோட்ஸ் கொடுத்து அதை எனக்கு ரிப்போர்ட்டாக கொடு அப்படின்னு கேட்டால் அதை அழகாக பண்ணி கொடுத்துருவோம். முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 6வதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை ஃப்ளாஷ் கார்டு வடிவத்தில், நம்ம வகுப்பறையில் பயன்படுத்தக்கூடிய ஃப்ளாஷ் கார்டு வடிவத்தில் கொடுக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம மாணவர்களுக்கு அதை பயன்படுத்தலாம். 7வதாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கண்டென்ட் ஒன்று கொடுத்து எனக்கு குவிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடு அப்படின்னா அதுவே அழகாக குவிஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். 8வது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோகிராஃபிக் தான் ரொம்ப ஃபேமஸ். இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ஒரு இன்ஃபோகிராஃபிக், ஒரு பிக்சர் ஓரியன்டாக பிக்சர் கொடுத்து அந்த பிக்சர் பக்கத்தில் அது என்ன சொல்லும், முக்கியமான பாயிண்ட்ஸை காட்டிட்டு பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு படம் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் இன்ஃபோகிராஃபிக்ஸ். கடைசியாக 9வது, நீங்கள் கொடுக்குற டேட்டாஸு அல்லது நீங்கள் கொடுக்குற தகவல்களை ஒரு அட்டவணை வடிவத்தில் உருவாக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் இந்த 9வது. மொத்தம் கூகுள் நோட்புக் எல்எம்மில் மொத்தம் 9 வகையான விஷயங்கள் செய்யலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆடியோ ஓவர்வியூ, ஸ்லைட் டெஸ்க் பிபிடி பண்ணலாம். 3வது வீடியோ பண்ணலாம். 4வது மைண்ட் மேப்பு க்ரியேட் பண்ணலாம். 5வது ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணலாம். 6வது ஃப்ளாஷ் கார்டை ரெடி பண்ணலாம். 7வது குவிஸ் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். 8வது இன்ஃபோகிராஃபிக் பண்ணலாம். 9வது டேட்டா டைப். ஸோ இந்த மாதிரி அழகான, ரொம்ப அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான டூல் தான் என்னன்னு சொல்கிறாங்க, கூகுள் நோட்புக் எல்எம். இதில் எப்படி சார் டேட்டா கொடுக்குறது அப்படின்னா, இங்கே இந்த சர்ச் பார் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதில் நீங்கள் ஒரு டாபிக் கொடுத்தீங்கன்னா அதுவே கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணும். இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு பிடிஎஃப் ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நியூன்னு கொடுத்து இங்கே இருக்குது பாருங்கள் லிங்க்கு, அப்லோடு ஃபைல் கொடுத்தீங்கன்னா எங்கே இருக்குது அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு என்னென்ன விஷயம் செய்யணும், இந்த 9ல் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்தீங்கன்னா ஒரு 5 to 6 minutesல செஞ்சு கொடுத்துரும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பயன்படுத்தலாம். இது 1வது ஆப்ஷன். 2வது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்க, அந்த வீடியோவை கன்வெர்ட் இன்ட்டு ஒரு உரையாடலாக பார்க்கணும் அல்லது டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதோட லிங்கை கொண்டு லிங்கை காப்பி பண்ணி அந்த அப்லோடு ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கன்னா அதுலேயும் அழகாக டெக்ஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆடியோவோட க்ரியேட் பண்ணலாம், அல்லது மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணலாம், அல்லது ஃப்ளாஷ் கார்டு க்ரியேட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு பிபிடியாக வேணும்னா பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபோகிராஃபிக் எனக்கு வேணும் சார்னா பண்ணலாம். ஒரு குவிஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை உள்ளே கொண்டு அதையும் மாற்ற சொல்லலாம்.
ஒரு பிடிஎஃப் ஃபைலை கொண்டு வந்து அதையும் மாற்ற சொல்லலாம். நீங்கள் யூடியூப்பில் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறீங்க, அதை எனக்கு வந்து டெக்ஸ்ட்டாக வேணும்னா மாற்றி கொடுக்கும். கூகுள் டிரைவில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கொண்டு வந்து அப்லோட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை சார் நான் டெக்ஸ்ட் பண்ணி டைப் பண்ணி வச்சுருக்கிறேன், அது எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டைப் பண்ண மேட்ரை காப்பீடு டெக்ஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்த பிறகு ஸ்டுடியோக்குள்ளே போய் என்ன ஆப்ஷன், இது எல்லாமே எங்கே சார் இருக்குன்னா ஸ்டுடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸ்டுடியோக்குள்ளே 9 ஆப்ஷன் இருக்குது. இந்த 9 ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணுவீங்க. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், செட்டிங்ஸில் போய் உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் அவுட்புட் வேணும், நீங்கள் என்ன லாங்குவேஜில் விரும்புகிறீங்களோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்க. இதில் தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, மராத்தி இருக்குது, தெலுங்கு இருக்குது. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அவுட்புட்டு என்ன வருங்க, அந்த லாங்குவேஜில் வரும். எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு அதை ஒரு தடவை ப்ரீவியூ பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி நாம் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நோட்புக் எல்எம்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருக்குறோம். இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் ஆடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது, மைண்ட் மேப் எப்படி பண்ணுறது, ஸ்லைட் ஷோ எப்படி பண்ணுறது, எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.